நாங்கள் முன்னருள்ள பாட்டில் எவ்வாறு நாங்கள் கேலரியில் இருக்கின்ற வீடியோ ஒன்றை பிக் செய்வது என்று மற்றும் வீடியோவினை பிக் செய்த பிறகு வீடியோவின் லொகேஷனின் URL-இனை ஸ்க்ரீனில் பிரிண்ட் செய்வது எவ்வாறு என்று பார்த்தோம். எங்களுக்கு இப்போது இந்த வீடியோவினை கிளவுட் ஸ்டோரேஜிற்கு அப்லோட் செய்து யூசருக்கு காண்பிக்க வேண்டும். நாங்கள் இப்பொழுது எமது கோடிற்கு சென்று இந்த விடயங்களை எவ்வாறு செய்வது என்று பார்ப்போம். நாங்கள் முன்னருள்ள பாட்டில் எமது UIயில் வீடியோ ஒன்றை செலக்ட் செய்யக்கூடியவாறு எமது UIயினை தயாரிப்பது எவ்வாறு என்று பார்த்தோம். அதனை போன்று நாங்கள் செலக்ட் செய்யும் வீடியோவினை இங்கு பாப்புலேட் செய்யக்கூடியவாறு தயாரித்தோம். நாங்கள் இப்பொழுது அந்த விடயங்களை செட்டப் செய்துள்ளோம். எமக்கு இப்பொழுது இதன் லாஜிக்கினை இம்ப்ளிமெண்ட் செய்ய வேண்டும். அதாவது நாங்கள் செலக்ட் செய்யும் வீடியோவினை அப்லோட் செய்யக்கூடியவாறு வேண்டும். நாங்கள் இப்பொழுது ரீல் ஒன்றை அப்லோட் செய்ய மெத்தடினை ஆரம்பத்தில் தயாரிக்க வேண்டும். உங்களுக்கு நான் ரீல் ஒன்றை அப்லோட் செய்ய பைப்லைன் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று டிஃபைன் செய்தேன் என்பது நினைவிருக்கும். நாங்கள் ஆரம்பத்தில் வீடியோ ஒன்றை செலக்ட் செய்ய வேண்டும். எங்களால் இப்பொழுது வீடியோ ஒன்றை செலக்ட் செய்ய முடியும். அதன் பிறகு வீடியோவினை கிளவுட் ஸ்டோரேஜ் அப்லோட் செய்ய வேண்டும். அடுத்து URL-இனை எடுக்க வேண்டும். என்னால் அப்பொழுது வீடியோவின் மற்ற டேட்டாக்களுடன் இணைத்து அந்த டேட்டாக்களை எமது ஃபயர் ஸ்டோரில் புதிதாக ரீல்ஸ் என்ற கலெக்ஷன் ஒன்றை தயாரித்து அந்த கலெக்ஷனில் ஸ்டோர் செய்ய முடியும். நாங்கள் இப்பொழுது இந்த விடயங்களையே செய்ய வேண்டும். நாங்கள் இப்பொழுது எவ்வாறு இதனை கோடில் இம்ப்ளிமெண்ட் செய்வது என்று பார்ப்போம். நாங்கள் இந்த அனைத்தையும் செய்வதற்கு முன்னர் ஆரம்பத்தில் கிரியேட் செய்யும் ரீல் ஒன்றை எவ்வாறு இருக்கும் என்ற ஐடியா ஒன்றை வைத்திருக்க வேண்டும். அதனால் ஆரம்பத்தில் எமது ரீலிற்கு தொடர்புடைய மாடல் ஒன்றை கிரியேட் செய்வோம். அப்பொழுது எமது ரீலிற்கு தொடர்புடைய ரீல் மாடலினை கிரியேட் செய்வோம். நாங்கள் இப்பொழுது இந்த ரீல் மாடலின் கீழ் எவ்வாறான டேட்டாவை கொடுக்க வேண்டும் என்று பார்ப்போம். நீங்கள் நிச்சயம் ரீல் ஐடியினை வைத்திருக்க வேண்டும். அதாவது வீடியோ ஐடி என்ன என்று வைத்திருக்க வேண்டும். அடுத்ததாக உங்களுக்கு நாங்கள் கேப்ஷன் ஒன்றை கிரியேட் செய்கின்றோம் என்பது தெரிய வேண்டும். கேப்ஷனினை வைத்திருக்க வேண்டும். அடுத்து நிச்சயம் வீடியோ URL-இனை எடுக்க வேண்டும். அடுத்து வீடியோவினை கிரியேட் செய்தவரின் விவரங்கள் தேவையாகும். அதனால் நான் வீடியோவினை கிரியேட் செய்தவரின் விவரங்களையும் கொடுப்பேன். என்னால் வீடியோவினை கிரியேட் செய்தவரின் யூசர் ஐடி மற்றும் யூசர் நேம் போன்ற விடயங்களை எடுக்க முடியும். உங்களால் நான் மீண்டும் ஸ்க்ரீனிற்கு வந்தால் இந்த ஸ்க்ரீனில் நான் அந்த விடயங்களை ஆட் செய்யவில்லை என்பதை பார்க்க முடியும். உங்களுக்கு நாங்கள் அந்த விடயங்களை ஆட் செய்யும் வழியையும் காண்பிப்போம். நாங்கள் இந்த UIயினை வேறு விதத்தில் இம்ப்ளிமெண்ட் செய்வோம். நாங்கள் மீண்டும் ட்ராயிங் போர்டிற்கு வருவோம். உங்களுக்கு தேவை என்றால் யூசரின் ப்ரொஃபைல் இமேஜ் ஒன்றை கொடுக்க முடியும். அடுத்து பப்ளிஷ் செய்த டேட்டினை நிச்சயம் கொடுப்போம். எங்களுக்கு இந்த விடயங்கள் போதுமானவையா? ஜஸ்ட் ரீலின் ஐடியை கட்டாயமாக தேவையாகும். ரீலின் கேப்ஷன் தேவையாகும். வீடியோ URL நிச்சயமாக தேவையாகும். எங்களுக்கு கிளவுட் ஸ்டோரேஜில் ஸ்டோர் ஆகி வரும் URL-ஆக இந்த வீடியோ URL வருகின்றது. அதன் பிறகு வீடியோவினை கிரியேட் செய்த யூசரின் விவரங்கள் தேவையாகும். நான் யூசரின் விவரங்களாக யூசர் ஐடி, யூசர் நேம் மற்றும் யூசரின் ப்ரொஃபைல் இமேஜ் ஒன்று இருந்தால் ப்ரொஃபைல் இமேஜினையே கொடுப்பேன். அடுத்து ரீலினை கிரியேட் செய்த டேட்டும் தேவையாகும். நாங்கள் இப்பொழுது கோடிற்கு வந்து மாடலினை கிரியேட் செய்வோம். நாங்கள் இந்த விடயங்களை க்ளோஸ் செய்து மாடல்ஸ் ஃபோல்டருக்கு வந்து ரீல் மாடலினை கிரியேட் செய்வோம். உங்களுக்கு இப்பொழுது இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரினை மேனேஜ் செய்வது எங்களுக்கு எவ்வளவு எளிதானது என்று தெளிவாகி இருக்கும். மாடல்ஸின் விடயங்கள் ஒரு இடத்தில் இருக்கின்றன. நாங்கள் இங்கு ரீல் மாடலினை ஃபைல் ஒன்றாக கிரியேட் செய்ய வேண்டும். நாங்கள் இவ்வாறு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரினை மேனேஜ் செய்வது மிகவும் எளிதானது என்று கூறினேன். உங்களுக்கு மாடல்ஸின் விடயங்களை மாடல்ஸ் என்று தனியான ஃபோல்டர் ஒன்றில் டிஃபைன் செய்துள்ளோம் என்று தெரியும். அடுத்து நான் ரூட்டிங்ஸிற்கு தேவையான விடயங்களை ரவுட்டரில் டிஃபைன் செய்வேன். அடுத்து எனது அனைத்து சர்வீஸ்களையும் இவ்வாறு கேட்டகரி செய்தே சர்வீசஸினை டிஃபைன் செய்கின்றோம். அதனால் எனக்கு அந்த விடயங்களும் எளிதாகும். அதற்கு மேலதிகமாக கலர்ஸ், யூட்டில் ஃபங்க்ஷன்ஸ் போன்றவை இருந்தால் கன்ஸ்டன்ஸின் விடயங்களை கன்ஸ்டன்ட் ஃபோல்டரில் போன்று ஃபங்க்ஷன்ஸின் விடயங்களை ஃபங்க்ஷன்ஸ் ஃபோல்டரில் கொடுத்துள்ளோம். அதே போன்று நான் வியூஸின் விடயங்களையும் இவ்வாறு கேட்டகரைஸ் யூஸ் செய்துள்ளேன். நான்
யூசர் லாகின் விடயங்களை ஆத் வியூஸ் என்ற ஒன்றில் கொடுத்துள்ளேன். எமது மெயின் நேவிகேஷனில் இருக்கின்ற மெயின் ஸ்க்ரீன்ஸின் விடயங்களை கொடுத்துள்ளோம். அடுத்து நான் எனது ரெஸ்பான்சிவ் லேஅவுட்டினை மேனேஜ் செய்யும் விடயங்களை ரெஸ்பான்சிவ் என்ற ஃபோல்டரில் கொடுத்துள்ளேன். இந்த அனைத்து விடயங்களையும் கண்ட்ரோல் செய்யும் பேரண்ட் விஜெட்டினை ரூட்டில் கொடுத்துள்ளோம். அடுத்து விஜெட்ஸின் விடயங்களும் அதே போன்றதாகும். ரீயூசபிள் விஜெட்ஸின் விடயங்களை தனியாக கொடுத்துள்ளோம். மெயின் ஸ்க்ரீன்ஸிற்கு தொடர்புடைய ஃபீடில் இருக்கின்ற விடயங்கள், ரீல்ஸிற்கு தொடர்புடைய விடயங்களை இவ்வாறு தனியாக கொடுத்துள்ளோம். நீங்களும் இவ்வாறு உருவாக்குங்கள். நீங்கள் பெரிய ப்ரொஜெக்ட் ஒன்றை தயாரிக்கும் பொழுது இது நிச்சயம் மிகவும் முக்கியமானதாகும். நாங்கள் இப்பொழுது மாடலினை கிரியேட் செய்வோம். நான் கிளாஸ் ஒன்றை தயாரிப்பேன். இந்த மாடலிற்கு நாங்கள் ரீல் என்று பெயர் கொடுப்போம். எனக்கு ஆரம்பத்தில் ரீல்ஸ் ஐடி தேவை. அடுத்து கேப்ஷன் தேவையாகும். அடுத்ததாக எங்களுக்கு URL தேவையாகும். நாங்கள் இதனை வீடியோ URL என்று கொடுப்போம். அடுத்ததாக யூசரின் விவரங்களை கொடுப்போம். இந்த ரீல்ஸ் உரிய யூசரின் யூசர் ஐடியினை நிச்சயம் வைத்திருக்க வேண்டும். அடுத்து எங்களுக்கு ரீல்ஸினை கிரியேட் செய்த டேட் தேவையாகும். நான் டேட் பப்ளிஷ்ட் என்று டேட் டைம் ஒன்றாக கொடுப்பேன். நாங்கள் இப்பொழுது ஃபீல்ட்ஸின் விடயங்களை கிரியேட் செய்தோம். அடுத்து எங்களுக்கு ப்ரொஃபைல் இமேஜ் தேவையாகும். நான் இப்பொழுது கன்ஸ்ட்ரக்டர் ஒன்றை கிரியேட் செய்வேன். எமக்கு இப்பொழுது மெத்தட்ஸ் 2 கிரியேட் செய்ய வேண்டி இருக்கின்றது. எமது toJSON அண்ட் fromJSON என்ற மெத்தட்ஸ் 2 நிச்சயமாக கிரியேட் செய்ய வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு எம்மால் டாட் ஆப்ஜெக்ட் ஒன்றை எமது ஃபயர்ஸ்டோரில் ஸ்டோர் செய்ய முடியாது என்று தெரியும். நாங்கள் அதனை JSON ஆப்ஜெக்ட் ஒன்றாக கன்வெர்ட் செய்ய வேண்டும். அதே போன்று எமது Flutter அப்ளிகேஷனில் JSON ஆப்ஜெக்ட் ஒன்றை காண்பிக்க முடியாது. நாங்கள் அதனை டாட் ஆப்ஜெக்ட் ஒன்றாக கன்வெர்ட் செய்ய வேண்டும். நாங்கள் இப்பொழுது அதனை செய்வோம். நான் ஆரம்பத்தில் JSON ஆப்ஜெக்ட் ஒன்றாக கன்வெர்ட் செய்ய மெத்தடினை தயாரிப்பேன். உங்களுக்கு JSON ஆப்ஜெக்ட் என்றால் ஸ்ட்ரிங் டு டைனமிக் மேப் ஒன்றாகும் என்று தெரியும். அதனால் ஆரம்பத்தில் நான் ஸ்ட்ரிங் டு டைனமிக் மேப் ஒன்றை தயாரிப்பேன். நாங்கள் இதற்கு toJSON என்று பெயர் கொடுப்போம். நாங்கள் இங்கு JSONிற்கு கன்வெர்ட் செய்த மேப்பினை ரிட்டர்ன் செய்ய வேண்டும். நாங்கள் ஆரம்பத்தில் இங்கு கேப்ஷனினை கொடுப்போம். நாங்கள் வரிசையாக கொடுப்போம். கேப்ஷனிற்கு முன்னர் ரீல் ஐடி இருந்தது. அதனால் நாங்கள் ஆரம்பத்தில் ரீல் ஐடியினை கொடுப்போம். அதன் பிறகே கேப்ஷனினை கொடுக்க வேண்டும். அடுத்து வீடியோ URL தேவையாகும். இந்த கீஸின் விடயங்களை குழப்பிக்கொள்ளாமல் சரியாக கொடுக்க வேண்டும். நான் இங்கு கூறுவது, இங்கு இருக்கின்ற இந்த நேம் இதுவும் பொருந்த வேண்டிய அவசியமில்லை. எங்களுக்கு இந்த கீயினை மற்ற மெத்தட்ஸ்களுக்கும் யூஸ் செய்ய வேண்டி இருக்கும். அதனால் நாங்கள் இந்த கீயினை சரியாக கொடுக்க வேண்டும். கீயினை தவறாக கொடுக்க வேண்டாம். அடுத்ததாக யூசர் ஐடி தேவையாகும். அடுத்து எனக்கு யூசர் நேம் தேவையாகும். அடுத்து நாங்கள் யூசரின் ப்ரொஃபைல் இமேஜினை எடுப்போம். ஃபைனலி டேட் பப்ளிஷ்ட் என்ற வேல்யூவினை அசைன் செய்வோம். நீங்கள் அனைத்து ஃபீல்ட்ஸின் விடயங்களையும் கிரியேட் செய்தோமா என்று பாருங்கள். நாங்கள் இப்பொழுது JSON மேப் ஒன்றாக செய்ய மெத்தடினை கிரியேட் செய்தோம். நாங்கள் இப்பொழுது JSONிலிருந்து வரும் டேட்டா ஒன்றை டாட் ஆப்ஜெக்ட் ஒன்றாக கன்வெர்ட் செய்ய வேண்டும். அதனால் நாங்கள் அந்த மெத்தடினையும் கிரியேட் செய்வோம். அதற்கு புதிதாக ரீல் ஆப்ஜெக்ட் ஒன்றை கிரியேட் செய்ய வேண்டும். அதனால் நான் இதனை ஃபேக்டரி மெத்தட் ஒன்றாக கிரியேட் செய்கின்றேன். நாங்கள் இங்கு ரீல் ஆப்ஜெக்ட் ஒன்றை தயாரிக்கின்றோம். இதற்கு நான் fromJSON என்று பெயர் கொடுப்பேன். இதற்கு மேப் ஒன்றை பாஸ் செய்ய வேண்டும். இந்த மேப்பில் வரும் டேட்டாக்களின் டைப்பினை இங்கு டிஃபைன் செய்கின்றோம். நான் இதற்கு வரும் டேட்டாவினை டேட்டா என்று கொடுப்பேன். உங்களுக்கு இங்கு ரீல் ஆப்ஜெக்ட் ஒன்றை ரிட்டர்ன் செய்ய வேண்டும் என்று தெரியும். இங்கு செமிகோலனினை கொடுத்து இங்கு கமாவினை கொடுப்போம். நாங்கள் இப்பொழுது இந்த கீயுடன் இந்த விடயங்களை மேப் செய்ய வேண்டும். எமக்கு டேட்டாவில் இருக்கின்ற இந்த ரீல் ஐடி என்ற கீயிலிருந்து ரீல் ஐடி வரும். இது நல்லாகலாம். நான் இது நல்லானால் இதற்கு எம்டி ஸ்ட்ரிங் ஒன்றை அசைன் செய்வேன். அடுத்து டேட்டாவில் இந்த கீயின் கீழ் இருக்கின்ற கேப்ஷன் என்ற கீயிலிருந்து கேப்ஷன் வரும். இதுவும் ஸ்ட்ரிங் ஒன்று என்பதால் நலபிள் ஆனால் எம்டி ஸ்ட்ரிங்காக அசைன் செய்கின்றோம்.
அடுத்து வீடியோ URL அதே போன்றதாகும். டேட்டாவில் வீடியோ URL இருக்கின்றது. URL நல்லானால் எம்டி ஸ்ட்ரிங் அசைன் செய்கின்றோம். அடுத்து டேட்டாவில் யூசர் ஐடி இருக்கின்றது. இது நல்லானால் இதற்கு எம்டி ஸ்ட்ரிங் ஒன்றை அசைன் செய்கின்றோம். அடுத்து டேட்டாவில் யூசர் நேம் இருக்கின்றது. எம்மால் யூசர் நேமினை இந்த கீயிலிருந்து எடுக்க முடியும். இந்த கீயினை சரியாக கொடுக்க வேண்டும். இங்கு கொடுக்கும் கீ மற்றும் இங்கு நாங்கள் லிங்க் செய்யும் கீ சமமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு நாங்கள் மேப்பிலிருந்து டேட்டா எடுக்கும் பொழுது கீ அண்ட் வேல்யூஸிலிருந்தே எடுக்கின்றோம் என்று தெரியும். அதனால் அந்த கீயினை சரியாக கொடுக்க வேண்டும். அடுத்து எமக்கு ப்ரொஃபைல் இமேஜினை கொடுக்க வேண்டும். டேட்டாவில் ப்ரொஃபைல் இமேஜ் என்ற கீயிலிருந்து ப்ரொஃபைல் இமேஜினை எடுக்க முடியும். இந்த டேட்டா நல்லானால் எம்டி ஸ்ட்ரிங் ஒன்றையே அசைன் செய்கின்றோம். ஃபைனலி எமது டேட்டாவில் இருக்கின்ற டேட் பப்ளிஷ் என்பதை எடுக்க முடியும். உங்களுக்கு டேட் பப்ளிஷ் என்ற கீயினையே இதற்கு யூஸ் செய்தோம் என்பது நினைவிருக்கும். இதனை டைம் ஸ்டாம்ப் ஒன்றாக எடுக்க வேண்டும். அதனால் நான் இதனை டைம் ஸ்டாம்ப் ஒன்றாக கேஸ்ட் செய்கின்றேன். அதன் பிறகு நான் இதனை டேட் ஒன்றாக கன்வெர்ட் செய்கின்றேன். நீங்கள் இந்த மெத்தட்ஸ் இரண்டையும் மற்றும் எங்களுக்கு தேவையான ஃபீல்ட்ஸின் விடயங்களையும் இந்த ரீல் மாடல் உள்ளே கொடுத்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். நாங்கள் இப்பொழுது மாடலினை கிரியேட் செய்துள்ளோம். நாங்கள் எமது பாத்தினை ஃபாலோ செய்து செல்வோம். நாங்கள் ஆரம்பத்தில் வீடியோவினை எமது கிளவுட் ஸ்டோரேஜிற்கு அப்லோட் செய்ய வேண்டும். நாங்கள் அதற்கு மெத்தட் ஒன்றை கிரியேட் செய்வோம். அதற்கும் நாங்கள் தனியாக இவ்வாறு சர்வீசஸின் ஃபோல்டர் ஒன்றை கிரியேட் செய்வோம். நான் ரீல்ஸுக்கு தொடர்புடைய விடயங்களையே ரீல்ஸ் என்ற ஃபோல்டரின் உள்ளே கொடுப்பேன். நாங்கள் இதில் ஃபைல்ஸ் இரண்டை கிரியேட் செய்வோம். ரீல் சர்வீஸிற்கு ரீல் சர்வீசஸ் டாட் மற்றும் ரீல் ஸ்டோரேஜிற்கு ரீல் ஸ்டோரேஜ் டாட் என்ற ஃபைலினை கிரியேட் செய்வோம். நான் ஆரம்பத்தில் ரீல் ஸ்டோரேஜினை கிரியேட் செய்வேன். ஏனென்றால் நாங்கள் ஆரம்பத்தில் ரீலினை அப்லோட் செய்ய வேண்டும். நான் இப்பொழுது கிளவுட் ஸ்டோரேஜின் மெத்தட்ஸின் விடயங்களையே டிஃபைன் செய்து செல்கின்றேன். நான் ஆரம்பத்தில் ரீல் ஸ்டோரேஜினை கிரியேட் செய்வேன். நாங்கள் ஆரம்பத்தில் இன்ஸ்டன்ஸ் ஒன்றை கிரியேட் செய்ய வேண்டும். உங்களால் ஃபைனல் ஃபயர்பேஸ் ஸ்டோரேஜின் இன்ஸ்டன்ஸ் ஒன்றை கிரியேட் செய்ய முடியும். நாங்கள் ஃபயர்பேஸ் ஸ்டோரேஜ் என்று பெயர் கொடுப்போம். இது நான் ஃபயர்பேஸ் ஸ்டோரேஜிலிருந்து தயாரிக்கும் இன்ஸ்டன்ஸ் ஒன்றாகும். அடுத்து எமது ஸ்டோரேஜிற்கு ரீல் ஒன்றை அப்லோட் செய்ய மெத்தட் ஒன்றை தயாரிக்க வேண்டும். அதனால் அப்லோட் வீடியோ டு ஃபயர்பேஸ் ஸ்டோரேஜ் என்று கமெண்ட் ஒன்றை கொடுப்போம். நான் ஃபியூச்சர் மெத்தட் ஒன்றாக இதனை கிரியேட் செய்வேன். எனக்கு ஸ்ட்ரிங் URL ரிட்டர்ன் ஆக வேண்டும். நான் இங்கு அப்லோட் வீடியோ என்று கொடுப்பேன். இதற்கு நான் நிச்சயம் வீடியோ ஃபைலினை ரிக்வயர் செய்வேன். நாங்கள் இந்த ஃபைல் என்பதை .ioயிலிருந்து இம்போர்ட் செய்வோம். இங்கு இதனை அசின்க்ரோனஸ் மெத்தட் ஒன்றாக டிஃபைன் செய்வோம். நான் இப்பொழுது இங்கு வீடியோ ஃபைல் மாத்திரம் பாஸ் செய்கின்றேன். உங்களுக்கு முன்னருள்ள செக்ஷனில் இங்கு வீடியோவினை கிரியேட் செய்யும் யூசர் ஐடியினையும் பாஸ் செய்தோம் என்பது நினைவிருக்கும். நாங்கள் யூசர் ஐடியினையும் பாஸ் செய்வோம். அது மிகவும் நன்றாக இருக்கின்றது. ஏனென்றால் யூசர் ஒருவருக்கு மல்டிபிள் ரீல்ஸ் கிரியேட் செய்ய முடியுமாக இருக்க வேண்டும். அதனால் எம்மால் யூசர் கிரியேட் செய்யும் ரீல்ஸின் விடயங்களை யூசர் ஐடியின் கீழ் செப்பரேட் செய்ய முடியும். நான் உங்களுக்கு அதனை செய்த முறையினை மீண்டும் காண்பிப்பேன். நாங்கள் ஸ்டோரேஜிற்கு வருவோம். உங்களுக்கு நான் ஃபீட் இமேஜஸின் விடயங்களை டிரெக்ட்லி இந்த ஃபீட் இமேஜஸ் என்ற உள்ளே கொடுப்பதில்லை என்பது தெரியும். யூசர் ஐடியின் கீழ் யூசரின் இமேஜஸின் விடயங்களை கொடுக்கின்றோம். அதே போன்று யூசர் ஒருவருக்கு ரீல்ஸ் பலவற்றை கிரியேட் செய்ய முடியுமாக இருக்க வேண்டும். நாங்கள் அந்த விடயங்களை சரியாக கேட்டகரி செய்ய வேண்டும். அதனால் நாங்கள் அதனை தயாரிப்போம். எம்மால் ரிக்வயர்ட் ஸ்ட்ரிங் ஒன்றாக யூசர் ஐடியின் கீழ் கொடுக்க முடியும். நான் இப்பொழுது ட்ரை கேட்ச் பிளாக் ஒன்றை கொடுப்பேன். எரர் ஒன்று வந்தால் எரர் அப்லோடிங் வீடியோ என்று பிரிண்ட் செய்வோம். நான் இப்பொழுது யூசர் பாஸ் செய்யும் வீடியோ ஃபைலினை ஸ்டோர் செய்ய ட்ரை செய்ய வேண்டும். நாங்கள் முன்னர் செய்ததை போன்று ஆரம்பத்தில் ஸ்டோரேஜ் ரெஃபரன்ஸ் ஒன்றை கிரியேட் செய்வோம். ஏனென்றால் நான் நினைக்கும் விதத்தில் அது எளிமையானதாகும். நாங்கள் ஆரம்பத்தில் எமது ஃபைலிற்கு யுனிக் ஃபைல் நேம் ஒன்றை ஜெனரேட் செய்வோம். நாங்கள் முன்னருள்ள செக்ஷனில் ஃபீட் ஸ்டோரேஜிற்கு வந்து ஃபீட் ஸ்டோரேஜினை இந்த பக்கத்திலிருந்து கொடுப்போம்.
உங்களுக்கு இங்கு யுனிக் செய்ய வேண்டும் என்று கூறுவது நினைவிருக்கும். நாங்கள் இந்த ஃபீடிற்கு கொடுத்த பெயர் இந்த டேட் டைம் ஆகும். ஏனென்றால் இந்த டேட் டைம் எந்த சூழ்நிலையிலும் டைம் மாறுவதால் ஒன்றாக இருக்காது. நான் இவ்வாறு வீடியோவிற்கு யுனிக் ஃபைல் நேம் ஒன்றை கிரியேட் செய்வேன். நாங்கள் இதனை ஸ்ட்ரிங் ஃபைல் நேம் என்று கொடுப்போம். நான் ஃபைல் நேம் என்று வேரியபிள் ஒன்றை இதற்கு கொடுப்பேன். நான் இது ஸ்ட்ரிங் ஒன்று என்பதால் ஸ்ட்ரிங் ஒன்றை தயாரிப்பேன். நார்மலி நாங்கள் டேட் டைமிலேயே இதனை தயாரிக்கின்றோம். அதில் எங்களுக்கு மிகவும் எளிதான முறையாக இருக்கும். நான் டேட் டைமினை எடுப்பேன். என்னால் இந்த டேட் டைம் டாட் நவ் என்பதை மில்லி செகண்ட்ஸ் சின்ஸ் ஈபோஷ் என்பதிலிருந்து எக்ஸ்டெண்ட் செய்ய முடியும். நான் இங்கு MP4 என்று எக்ஸ்டென்ஷன் ஒன்றை கொடுப்பேன். இங்கு எக்ஸ்டென்ஷனை கொடுக்க வேண்டும். நாங்கள் என்ன இஷ்யூ இங்கு இருக்கின்றது என்று பார்ப்போம். நாங்கள் இதனை க்ளோஸ் செய்ய வேண்டும். அதுவே இஷ்யூ ஆகும். உங்களுக்கு நான் .mp4 என்ற எக்ஸ்டென்ஷனையும் கொடுத்தேன் என்று தெரியும். அதனையும் நிச்சயம் கொடுங்கள். நான் இப்பொழுது யுனிக் ஃபைல் நேம் ஒன்றை கிரியேட் செய்துள்ளேன். நான் இப்பொழுது ரெஃபரன்ஸினை கிரியேட் செய்வேன். நாங்கள் ஆரம்பத்தில் ரெஃபரன்ஸினையை கிரியேட் செய்தோம். நான் இப்பொழுது ரெஃபரன்ஸினை கிரியேட் செய்வேன். எவ்வாறு ரெஃபரன்ஸினை கிரியேட் செய்வது? உங்களுக்கு எம்மால் ஃபயர்பேஸ் ஸ்டோரேஜிற்கு செல்ல முடியும் என்பது நினைவிருக்கும். என்னால் ஸ்டோரேஜில் ரெஃபரன்ஸ் ஒன்றை கிரியேட் செய்ய முடியும். நான் ரெஃபரன்ஸில் சைல்டு ஒன்றை கிரியேட் செய்கின்றேன். நாங்கள் ஆரம்பத்தில் ரீல்ஸ் என்று டாப் லெவல் சைல்டு ஒன்றை கிரியேட் செய்வோம். நாங்கள் அதனையே ஆரம்பத்தில் செய்ய வேண்டும். அடுத்து உங்களுக்கு நாங்கள் மற்றொரு சைல்டினை கிரியேட் செய்தோம் என்பது நினைவிருக்கும். உங்களுக்கு நான் இங்கு காண்பித்தால் ஆரம்பத்தில் ஃபீட் இமேஜஸ் என்று சைல்டு ஒன்றை கிரியேட் செய்தோம். அதன் பிறகு நான் யூசர் ஐடியின் கீழ் இந்த இமேஜினை ஸ்டோர் செய்யும் விதத்தில் மற்றொரு சைல்டினை கிரியேட் செய்தோம். நாங்கள் இப்பொழுது அந்த வேலையை செய்ய வேண்டும். இப்பொழுது யூசர் ஐடியின் கீழ் இங்கு இருக்கின்ற ஃபைல் நேம் ஸ்டோர் ஆக வேண்டும். இப்பொழுது மிகவும் இது எளிதானதாகும். எமக்கு இந்த விடயங்களை அழகாக இவ்வாறு எளிதாக செய்ய முடியும். இப்பொழுது இங்கிருந்து ரெஃபரன்ஸ் ஒன்றை ரிட்டர்ன் ஆகின்றது. நான் ரெஃபரன்ஸினை ஃபைனல் ரெஃபரன்ஸ் ஒன்றாக ஸ்டோர் செய்வேன். நான் இதனை ரெஃப் என்று வேரியபிள் ஒன்றின் உள்ளே கொடுப்பேன். நான் இப்பொழுது ரெஃபரன்ஸ் ஒன்றை எடுத்தேன். உங்களுக்கு ரெஃபரன்ஸ் ஒன்றை எடுத்தது ஏன் என தெரியும். ஏனென்றால் என்னால் இப்பொழுது ரெஃபரன்ஸ் மூலம் சென்று இதனை அப்லோட் செய்ய முடியும். என்னால் இப்பொழுது எனது ஃபைலினை ஸ்டோரேஜிற்கு அப்லோட் செய்ய வேண்டும். நான் இவ்வாறு ஃபைலினை அப்லோட் செய்வேன். அவைட் என்று டைப் செய்து எமது ரெஃபரன்ஸ் இருக்கின்றது. ரெஃபரன்ஸில் புட் ஃபைல் என்ற மெத்தட் ஒன்று இருக்கின்றது. உங்களால் புட் ஃபைல் என்ற மெத்தடிற்கு வீடியோ ஃபைலினை பாஸ் செய்ய முடியும். இப்பொழுது வீடியோ ஃபைல் ஸ்டோர் ஆகியுள்ளது. எனக்கு இப்பொழுது டவுன்லோடபிள் URL ஒன்றை எடுக்க வேண்டும். உங்களால் அவைட் என்று டைப் செய்து ரெஃபரன்ஸிலிருந்து கெட் டவுன்லோடபிள் URL என்பதை கால் செய்து ரெஃபரன்ஸிற்கு தொடர்புடைய ஸ்டோரான ஃபைலிற்கு டவுன்லோடபிள் URL ஒன்றை எடுக்கலாம். இங்கிருந்து ஸ்ட்ரிங் ஒன்றை ரிட்டர்ன் ஆகின்றது. உங்களால் இதனை நேரடியாக ரிட்டர்ன் செய்யவும் முடியும். ஆனால் நான் இதனை ஃபைனல் ஸ்ட்ரிங் URL என்று டைப் செய்து தனியான வேரியபிள் ஒன்றின் உள்ளே கொடுக்கின்றேன். அடுத்து உங்களால் இந்த URL-இனை கொடுக்க முடியும். உங்களுக்கு நலபிள் ஸ்ட்ரிங் ஒன்றாக டாஸ்க் ஸ்னாப்ஷாட் ஒன்றே இங்கிருந்து வருவது தெரியும். எம்மால் டாஸ்க் ஸ்னாப்ஷாட்டிலிருந்து இந்த விடயங்களை செய்தால் மிகவும் எளிதாக இருக்கும். இங்கு புட் ஃபைல் என்பது இல்லை. நான் இங்கு தவறு ஒன்றை செய்துள்ளேன். நான் இங்கு வேறு ஒன்றிற்கு URL-இனை அசைன் செய்துள்ளேன். இதனை கட் செய்து இங்கு இந்த URL-இனை கொடுக்க வேண்டும். உங்களுக்கு அப்லோடட் URL-இற்கு இங்கு மேலே இருக்கின்றதை அசைன் செய்தது தெரியும். என்னால் இப்பொழுது URL-இனை ரிட்டர்ன் செய்ய முடியும். இங்கு மேலும் எரரினை காண்பிக்கின்றது. நாங்கள் ஸ்ட்ரிங் ஒன்றை ரிட்டர்ன் செய்ய வேண்டும். பிரிண்ட் செய்தால் போதுமானது இல்லை. எம்டி ஸ்ட்ரிங் ஒன்றை ரிட்டர்ன் செய்ய வேண்டும். இல்லை என்றால் நாங்கள் எரர் ஒன்றை த்ரூ செய்ய வேண்டும். நான் இப்பொழுது எம்டி ஸ்ட்ரிங் ஒன்றை ரிட்டர்ன் செய்வேன். உங்களுக்கு நான் இங்கு என்ன செய்தேன் என மீண்டும் விளக்குகின்றேன். நாங்கள் ஆரம்பத்தில் பாஸ் செய்யும் வீடியோ ஒன்றை கிளவுட் ஸ்டோரேஜில் ஸ்டோர் செய்யக்கூடியவாறு மெத்தட் ஒன்றை கிரியேட் செய்தோம். நான் அதற்கு வீடியோ ஃபைல் ஒன்றை பாஸ் செய்தேன். நிச்சயம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், வீடியோ ஃபைல் ஒன்றாக இருக்க வேண்டும்.
அதே போன்று யூசர் ஐடியினை பாஸ் செய்கின்றோம். அடுத்து நாங்கள் பாஸ் செய்யும் ஃபைலிற்கு நேம் ஒன்றை ஜெனரேட் செய்தோம். இந்த நேமினை யுனிக்காக ஜெனரேட் செய்தோம். நாங்கள் கிளவுட் ஸ்டோரேஜிற்கு அப்லோட் செய்யும் ஃபைலில் ஒரே நேம் இருக்கின்ற ஃபைல்ஸினை அப்லோட் செய்ய முடியாது. அதனால் நாங்கள் அப்லோட் செய்யும் ஃபைல்ஸின் நேம்ஸ் எப்போதும் யுனிக்காக இருக்க வேண்டும். அதாவது ஒன்றுக்கொன்று வேறுபட்ட ஃபைல் நேம்ஸ் இருக்க வேண்டும். நீங்கள் இந்த யுனிக்கினை நிச்சயமாக தயாரிக்க வேண்டும். அதனால் நாங்கள் கிரியேட் செய்த இந்த வேரியபிள் எந்த சூழ்நிலையிலும் டூப்ளிகேட் ஆகாது. டேட் டைம் .நவ் மில்லிசெகண்ட்ஸ் ஈபோஷ் என்ற மற்றும் டேட் டைம் நவ் என்பதும் நாங்கள் ஒரே சூழ்நிலையில் இமேஜஸ் வீடியோஸ் இரண்டை கிரியேட் செய்வதில் என்பதால் இது எந்த சூழ்நிலையிலும் சமமாக ஆகாது. அதனால் நான் இந்த ஃபைலிற்கு புதிதாக ஃபைல் நேம் ஒன்றை கிரியேட் செய்தேன். அதற்கு பிறகு நான் இந்த ஃபைல் நேமினை யூஸ் செய்து ரெஃபரன்ஸ் ஒன்றை தயாரித்தேன். நான் ஆரம்பத்தில் ரீல்ஸ் என்று பேரண்ட் ஃபோல்டர் ஒன்றை தயாரித்தேன். இந்த ஃபோல்டரின் கீழ் இந்த யூசர் ஐடிஸின் விடயங்கள் இருக்கின்றன. யூசர் ஐடிஸின் கீழ் வீடியோஸின் விடயங்கள் இருக்கின்றன. ஏனென்றால் உங்களால் யூசர் ஒருவருக்கு மல்டிபிள் வீடியோஸ் கிரியேட் செய்ய முடியும் என்பதால் இவ்வாறு மல்டிபிள் வீடியோஸ் கிரியேட் செய்ய முடியும். இந்த யூசருக்கு தேவை என்றால் மல்டிபிள் வீடியோஸை வைத்துக்கொள்ள முடியும். அப்பொழுது எங்களுக்கு டேட்டா ரிட்ரீவலின் போதும் டேட்டா ஸ்டோரேஜின் பொழுது டேட்டா அப்லோட் செய்யும் பொழுது அதிகமாக தேட தேவையில்லை. எங்களால் queryயினை விரைவாக எழுத முடியும். அடுத்து நான் இவ்வாறு எனது ரெஃபரன்ஸினை கிரியேட் செய்தேன். நான் ரெஃபரன்ஸினை எடுத்து இவ்வாறு புட் ஃபைல் என்ற மெத்தடிலிருந்து வீடியோவினை அப்லோட் செய்தேன். உங்களுக்கு இதனை ஹோவர் செய்தால் தெரியும், இங்கிருந்து நாங்கள் அப்லோட் டாஸ்க் ஒன்றையே எடுக்கின்றோம் என்று தெரியும். அடுத்து உங்களிடம் இந்த ரெஃபரன்ஸ் இருப்பதால் அப்லோட் டாஸ்க் மூலம் சென்று உங்களால் டாஸ்க் ஸ்னாப்ஷாட் ஒன்றை எடுக்கவும் முடியும். உங்களுக்கு இங்கு நாங்கள் அப்லோட் டாஸ்க் ஒன்றை எடுத்தோம் என்பது நினைவிருக்கும். அடுத்ததாக டாஸ்கின் ஸ்னாப்ஷாட் ஒன்றை எடுக்க முடியும். அடுத்து ஸ்னாப்ஷாட்டின் ரெஃபரன்ஸிலிருந்து டவுன்லோடபிள் URL ஒன்றை எடுக்கவும் முடியும். இங்கும் இந்த வேலையே நடைபெறுகின்றது. அடுத்து நான் இங்கு எரர் ஒன்று வந்தால் கேட்ச் செய்கின்றேன். நாங்கள் இப்பொழுது ஃபாலோ செய்ய வேண்டிய ஸ்டெப்ஸில் வீடியோ ஒன்றை செலக்ட் செய்யும் ஸ்டெப் மற்றும் செலக்ட் செய்த வீடியோவினை கிளவுட் ஸ்டோரேஜில் அப்லோட் செய்ய ஸ்டெப்பும் ஓகே. அடுத்து எமது ஃபயர்ஸ்டோரிற்கு வந்து எமது வேல்யூஸின் விடயங்களை ஃபயர்ஸ்டோருடன் கான்ஃபிகர் செய்ய வேண்டும். அதனால் நாங்கள் மீண்டும் ரீல் சர்வீஸ் என்ற ஃபைலின் உள்ளே செல்வோம். நான் இதனை மாத்திரம் வைத்துக்கொண்டு மற்ற அனைத்து விடயங்களையும் க்ளோஸ் செய்வேன். நாங்கள் இப்பொழுது ரீல் ஒன்றை ஃபயர்ஸ்டோரில் சேவ் செய்ய மெத்தட்ஸின் விடயங்களை கிரியேட் செய்ய வேண்டும். அதனால் நான் இப்பொழுது ரீல் சர்வீஸிற்கு வந்துள்ளேன். நான் கிளாஸ் ஒன்றை கிரியேட் செய்வேன். நாங்கள் இங்கு ரீல் சர்வீஸ் என்று கொடுப்போம். ஆரம்பத்தில் நாங்கள் ஃபயர்ஸ்டோரில் ரீல் ஒன்றை ஸ்டோர் செய்ய வேண்டும். அதனால் நான் ஆரம்பத்தில் ரீல் ஒன்றை ஸ்டோர் செய்ய மெத்தடினை கிரியேட் செய்வேன். நான் ஆரம்பத்தில் ரீல் கலெக்ஷனிற்கு கலெக்ஷன் ரெஃபரன்ஸ் ஒன்றை தயாரிக்கின்றேன். உங்களுக்கு முன்னரும் நாங்கள் செய்தோம் என்பது நினைவிருக்கும். நான் இங்கு ரீல்ஸ் கலெக்ஷன் என்று கொடுப்பேன். அதன் பிறகு ஃபயர்ஸ்டோரின் இன்ஸ்டன்ஸ் ஒன்றை தயாரித்து இன்ஸ்டன்ஸிலிருந்து கலெக்ஷன் ஒன்றை தயாரிப்போம். கலெக்ஷனிற்கு ரீல்ஸ் என்று பெயர் கொடுக்க முடியும். நாங்கள் இப்பொழுது கலெக்ஷன் ரெஃபரன்ஸ் ஒன்றை தயாரித்தோம். நான் இப்பொழுது இந்த கலெக்ஷனிற்கு செய்ய வேண்டிய வேலைகளை இந்த கலெக்ஷன் ரெஃபரன்ஸ் மூலம் செய்ய முடியும். அதாவது இந்த கலெக்ஷனிற்கு ரீல் ஒன்றை ஸ்டோர் செய்ய, கலெக்ஷனில் இருக்கின்ற ரீல் ஒன்றை டிலீட் செய்ய போன்ற அந்த அனைத்து வேலைகளையும் இந்த கலெக்ஷன் ரெஃபரன்ஸ் மூலம் செய்ய முடியும். எங்களுக்கு ஆரம்பத்தில் ரீல் ஒன்றை ஸ்டோர் செய்ய வேண்டும். நான் அதற்கு ரீலினை ஸ்டோர் செய்ய ஃபியூச்சர் மெத்தட் ஒன்றை கிரியேட் செய்வேன். நாங்கள் ஃபியூச்சர் வைட் என்ற டைப் செய்து இங்கு சேவ் ரீல் என்ற மெத்தடினை கொடுப்போம். அதன் பிறகு ரீலினை கிரியேட் செய்ய வேண்டிய ரீல் டீட்டெயில்ஸ் என்ற ஜேசன் டேட்டாக்களை இதற்கு பாஸ் செய்ய வேண்டும். உங்களுக்கு ஸ்ட்ரிங் அண்ட் டைனமிக் டைப்பில் டேட்டா வருகிறது தெரியும். நாங்கள் இதனை ரீல் டீட்டெயில்ஸ் என்று கொடுப்போம். நாங்கள் இதனை அசிங்க்ரோனஸ் மெத்தட் ஒன்றாக டிஃபைன் செய்வோம். நான் இப்பொழுது ரீல் டீட்டெயில்ஸ்களை பாஸ் செய்தேன்.
நான் இப்பொழுது எங்களுக்கு கிடைக்கும் URL-னை எடுத்து ரீல் டேட்டாக்களுடன் இணைத்து கொள்ள வேண்டும். நீங்கள் இப்பொழுது அதனை செய்யலாம். நாங்கள் ஆரம்பத்தில் ட்ரை கேட்ச் பிளாக் ஒன்றை கொடுப்போம். அப்பொழுது என்னால் எரர் ஒன்று வந்தால் கேட்ச் செய்ய முடியும். நான் இங்கு எரரினை ஸ்ட்ரிங் ஒன்றாக கன்வெர்ட் செய்து பிரிண்ட் செய்வேன். அடுத்து நாங்கள் இங்கு JSON ஆப்ஜெக்ட் ஒன்றாக பாஸ் செய்யும் ரீல் டீட்டெயில்ஸ்களை எடுத்து அப்லோட் செய்ய வேண்டும். நாங்கள் இந்த டீட்டெயில்ஸ்களில் இருந்து ரீல் ஒன்றை தயாரிப்போம். அதன் பிறகு நாங்கள் அந்த ரீலினை JSON ஆப்ஜெக்ட் ஒன்றாக கன்வெர்ட் செய்து அதனை ஃபயர்ஸ்டோருக்கு அப்லோட் செய்வோம். நான் இங்கு ஆரம்பத்தில் ரீல் ஒன்றை கிரியேட் செய்வேன். ஃபைனல் ரீல் என்று டைப் செய்து நியூ ரீல் என்று கொடுப்போம். ஏனென்றால் நான் நியூ ரீல் ஒன்றை இப்பொழுது ரீல் கிளாஸில் அப்லோட் செய்ய முயற்சிக்கின்றேன். நான் இப்பொழுது ரீலிற்கு தொடர்புடைய டேட்டாக்களை பாஸ் செய்ய வேண்டும். உங்களால் ஆரம்பத்தில் ரீல் ஐடியினை எடுக்க முடியும். நான் இங்கு ரீல் ஐடியினை கொடுக்கவில்லை. ஏனென்றால் உங்களுக்கு நாங்கள் ரீல் கலெக்ஷனின் டாக்குமெண்ட் ஐடியினை இங்கு ரீல் ஐடியாக கொடுக்கின்றோம் என்று தெரியும். அதனால் என்னால் அதனை பின்னர் அப்டேட் செய்யவும் முடியும். அடுத்து கேப்ஷனினை கொடுக்க வேண்டும். உங்களுக்கு ரீல் டீட்டெயில்ஸில் இருந்து இந்த கேப்ஷன் வருகின்றது நினைவிருக்கும். நாங்கள் ரீல் மாடலினையும் ஓப்பன் செய்து வைத்துக்கொள்வோம். நாங்கள் ரீல் மாடலுக்கு கொடுத்த கீஸ்களை இதற்கு கொடுப்போம். ஏனென்றால் அப்பொழுது குழம்பிக் கொள்ளும் வாய்ப்பு மிகவும் குறைவாகும். இது ரீல் மாடலில் இருக்கின்ற கீஸ்கள் ஆகும். உங்களுக்கு கேப்ஷனினை எடுக்க வேண்டும் என்றால் எம்மால் கேப்ஷன் என்ற கீ மூலம் எடுக்க வேண்டும். அப்பொழுது உங்களால் ரீல் டீட்டெயில்ஸில் இருக்கின்ற கேப்ஷனினை எடுக்க முடியும். அடுத்து உங்களால் வீடியோ URL-னையும் ரீல் டீட்டெயில்ஸில் இருக்கின்ற வீடியோ URL-னை எடுக்க முடியும். உங்களுக்கு நாங்கள் இப்பொழுது வீடியோ URL-னை கிரியேட் செய்யவில்லையே என்று தோன்றும். நான் உங்களுக்கு இதனை காண்பிப்பேன். இதனை நாங்கள் வேறு முறையில் செய்கின்றோம். அதன் பிறகு யூசர் ஐடியாக ரீல் டீட்டெயில்ஸில் இருந்து வரும் யூசர் ஐடியினை கொடுக்க முடியும். அடுத்து யூசர் நேமாக ரீல் டீட்டெயில்ஸில் இருந்து வரும் யூசர் நேமினை எடுக்க முடியும். அதன் பிறகு ப்ரொஃபைல் இமேஜினை கொடுப்போம். அடுத்து பப்ளிஷ் டேட்டாக இங்கு முதல் முறையாக ரீல் ஒன்றை கிரியேட் செய்வதால் டேட் டைம் .now என்று கொடுத்தாலும் இஷ்யூ இல்லை. நாங்கள் இப்பொழுது ரீல் ஒன்றை கிரியேட் செய்துள்ளோம். என்னால் இப்பொழுது ஃபயர்ஸ்டோரில் ரீலினை ஸ்டோர் செய்ய முடியும். நாங்கள் await என்று டைப் செய்து கிரியேட் செய்த ரீல்ஸ் கலெக்ஷனிற்கு ரெஃபரன்ஸில் இருந்து ரீலினை ஆட் செய்ய முடியும். நாங்கள் ரீலினை நியூ ரீல் என்ற வேரியபிளாக கிரியேட் செய்தோம். இதனை நிச்சயமாக JSON ஒன்றாக கன்வெர்ட் செய்து ஸ்டோர் செய்ய வேண்டும். நீங்கள் அதனை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது இங்கிருந்து டாக்குமெண்ட் ரெஃபரன்ஸ் ஒன்று ரிட்டர்ன் ஆகின்றது. நாங்கள் ரீல் ஐடியினை அப்டேட் செய்ய வேண்டியதால் டாக்குமெண்ட் ரெஃபரன்ஸினை வைத்திருக்க வேண்டும். உங்களால் அப்பொழுது ஃபைனல் டாக்குமெண்ட் ரெஃபரன்ஸ் ஒன்றை வைத்திருக்க முடியும். அடுத்து டாக்குமெண்ட் ரெஃபரன்ஸ் உள்ளதால் இங்கு ரெஃப் என்பதிலிருந்து என்னால் மீண்டும் அப்டேட் செய்ய முடியும். அப்டேட் செய்யும் பொழுது அப்டேட் செய்யும் ஃபீல்டாக ரீல் ஐடியினை கொடுக்க வேண்டும். நான் இதற்கு ரெஃபரன்ஸின் ஐடியினை அசைன் செய்கின்றேன். ஃபைனலி நான் ரீல் ஸ்டோர் ஆனது என்று பிரிண்ட் செய்வேன். நான் உங்களின் இப்பொழுது பிரச்சனைக்கு பதில் கொடுப்பேன். இப்பொழுது ஒருவருக்கு நீங்கள் ஏன் அப்பொழுது இங்கு இந்த ரீல் ஸ்டோரேஜ் என்ற மெத்தடினை கிரியேட் செய்தீர்கள்? ஏனென்றால் நான் இன்னும் இந்த ரீல் சர்வீஸின் உள்ளே ரீல் ஸ்டோரேஜினை அக்சஸ் செய்யவில்லையே. நான் நேரடியாக இங்கு வீடியோ URL-னை இங்கு பாஸ் செய்துள்ளேன் என்று தோன்றலாம். உங்களுக்கு இந்த ரீல் டீட்டெயில்ஸின் உள்ளேயே இந்த வேலை நடைபெறுகின்றது என்பது தெளிவாக வேண்டும். அப்பொழுது இந்த ரீல் டீட்டெயில்ஸ்களை பாஸ் செய்யும் பொழுது இந்த ரீல் ஸ்டோர் ஆகி URL இது ஸ்டோர் ஆகி இருக்க வேண்டும். அப்பொழுது எம்மால் ஃப்ளட்டர் சைடில் ஸ்டோரேஜிற்கு கால் செய்து இந்த ரீலின் URL-னை எடுத்து இந்த ரீல் டீட்டெயில்ஸ்களுடன் பாஸ் செய்ய முடியும். நாங்கள் அதனையே எங்களுக்கு செய்ய வேண்டும். நான் உங்களுக்கு இது தெளிவாகவில்லை என்றால் மீண்டும் விளக்குகின்றேன். உங்களுக்கு நாங்கள் இந்த ஃபங்க்ஷனிற்கு ரீல் டீட்டெயில்ஸ் என்ற JSON மேப்பினையே பாஸ் செய்துள்ளோம் என்பது தெரியும். உங்களுக்கு எங்களுக்கு ரீல் ஆரம்பத்தில் ஃபைல் ஒன்றாக இருக்கின்றது தெரியும். எங்களுக்கு ஃபைல் ஒன்றாக இருக்கின்ற டேட்டா ஒன்றை எந்த சூழ்நிலையிலும் JSON டேட்டா ஒன்றாக பாஸ் செய்ய முடியாது. உங்களுக்கு
இப்பொழுது எமது ஃபைலினை கிளவுட் ஸ்டோரேஜில் ஏற்கனவே ஸ்டோர் செய்து URLினை எடுத்து இந்த டேட்டாக்களுடன் இணைத்து பாஸ் செய்து இருக்கின்றது தெளிவாக வேண்டும். அந்த அனைத்து வேலைகளையும் செய்தே இங்கு இந்த ரீலினை டீட்டெயில் ஒன்றாக பாஸ் செய்துள்ளது. உங்களுக்கு நாங்கள் இந்த மெத்தடினை கால் செய்யும் பொழுது இந்த ரீல் டீட்டெயில்ஸ்களை தயாரிக்க முன்னர் நாங்கள் இங்கு இருக்கின்ற வேலைகளை செய்ய வேண்டும் என்று தெளிவாக வேண்டும். அதாவது நாங்கள் எமது கிளவுட் ஸ்டோரேஜில் எமது ரீலினை ஸ்டோர் செய்ய வேண்டும். நாங்கள் இப்பொழுது இந்த வேலைகளை எவ்வாறு செய்வது என்று பார்ப்போம். உங்களுக்கு இங்கு சேவ் ரீல் என்ற ஃபங்க்ஷனினை கால் செய்ய முன்னர் எமது ரீலினை இங்கு இருக்கின்ற கிளவுட் ஸ்டோரேஜிற்கு ஸ்டோர் செய்து அப்லோட் வீடியோ என்ற மெத்தடினை கால் செய்து வீடியோவினை அப்லோட் செய்து URLினை எடுத்து URLினை டேட்டாக்களுடன் இணைத்து ரீல் டீட்டெயில்ஸ் என்பதை தயாரித்து சேவ் ரீல் என்ற மெத்தடினை கால் செய்தே இந்த ரீலினை எமது ஃபயர்ஸ்டோரில் ஸ்டோர் செய்கின்றோம். உங்களுக்கு நாங்கள் இப்பொழுது என்ன கால் செய்ய வேண்டும் என்று தெளிவாக வேண்டும். நாங்கள் இப்பொழுது ரீல் ஒன்றை கிரியேட் செய்ய செல்ல வேண்டும். உங்களுக்கு நாங்கள் add reel என்று விஜெட் ஒன்றை தயாரித்தது நினைவிருக்கும். இந்த ரீல்ஸில் add reels என்ற ஃபங்க்ஷனில் இங்கு இருக்கின்ற இந்த அப்லோட் வீடியோ என்ற மெத்தடின் கீழ் இந்த விடயங்களை செய்ய வேண்டும். அப்பொழுது எனக்கு இப்போது எமது வீடியோ அப்லோடினை ஹேண்டில் செய்ய வேண்டி இருக்கும். அதனால் நான் தனியான மெத்தட் ஒன்றை கிரியேட் செய்வேன். நாங்கள் இந்த மெத்தடினை UIயின் உள்ளேயே எழுதுவது அவ்வளவு சிறந்த விடயமில்லை. நான் தனியாக void ஃபங்க்ஷன் ஒன்றை கிரியேட் செய்வேன். நாங்கள் இதனை சப்மிட் ரீல் என்று கொடுப்போம். நாங்கள் இந்த ஃபங்க்ஷனினை அசிங்க்ரோனஸாக எழுதுவோம். நாங்கள் இப்பொழுது இந்த UIயின் உள்ளே இருக்கின்றோம். நான் ஆரம்பத்தில் இந்த யூசர் கேப்ஷன் ஒன்றை கொடுத்துள்ளாரா என்று செக் செய்கின்றேன். கேப்ஷன் ஒன்றை கொடுத்திருந்தால் மாத்திரமே ரீலினை கிரியேட் செய்ய வேண்டும். கேப்ஷன் ஒன்றை கொடுக்கவில்லை என்றால் ரீலினை கிரியேட் செய்ய முடியாது. நாங்கள் ஆரம்பத்தில் வீடியோ ஃபைல் ஒன்று இருக்கின்றதா என்று செக் செய்வோம். நாங்கள் வீடியோ ஃபைல் ஒன்று இல்லை என்றால் இந்த வீடியோவினை அப்லோட் செய்து பயனில்லை. வீடியோ ஃபைல் ஒன்று இருக்க வேண்டும் மற்றும் கேப்ஷனின் டெக்ஸ்ட் நிச்சயம் இஸ் நாட் எம்டியாக இருக்க வேண்டும். இந்த கண்டிஷன்ஸ் இரண்டும் ட்ரூ ஆனால் மாத்திரமே ரீல் ஒன்றை ஸ்டோர் செய்ய வேண்டும். ஏனென்றால் வீடியோ ஒன்று இல்லாமல் ரீல் ஒன்றை கிரியேட் செய்து பயனில்லை. நான் நிச்சயம் கிரியேட் செய்ய வேண்டிய வீடியோ ஒன்றிற்கு நான் இவ்வாறு கேப்ஷன் ஒன்றை கிரியேட் செய்ய வேண்டும். எம்மால் இப்பொழுது இதனுள்ளே ட்ரை கேட்ச் பிளாக் ஒன்றை கொடுக்க முடியும். இவ்வாறு கேட்ச் பிளாக்கின் எரரினை எடுக்க வேண்டும். அதன் பிறகு நாங்கள் இங்கு ஃபெயில் டு அப்லோட் ரீல் என்று எரரினை பிரிண்ட் செய்வோம். அப்பொழுது எனக்கு உண்மையில் இது எங்கிருந்து ஃபெயில் ஆகியுள்ளது என்று எரர் ஒன்று வந்தால் பார்க்க முடியும். நாங்கள் ஆரம்பத்தில் இங்கு இருக்கின்ற அப்லோடிங் என்ற மெத்தடினை ட்ரூவாக தயாரிக்க வேண்டும். அதாவது நான் இப்பொழுது வீடியோ ஒன்றை அப்லோட் செய்ய முயற்சிக்கின்றேன். நான் அப்பொழுது லோடிங் ஸ்டேட்டினை காண்பிக்க வேண்டியதால் ஆரம்பத்தில் லோடிங் ஸ்டேட்டினை தயாரிப்பேன். என்னால் இஸ் அப்லோடிங் என்ற ஃபீல்டினை ட்ரூவாக செட் ஸ்டேட் செய்ய முடியும். நாங்கள் இது ட்ரூ ஆனால் லோடிங் ஸ்டேட்டினை காண்பிக்கின்றோம். அடுத்து உங்களுக்கு நாங்கள் வெப்பில் என்றால் வெப்பின் யூசர்ஸிற்கு ரீல் ஒன்றை கிரியேட் செய்ய அனுமதிப்பதில்லை என்பது நினைவிருக்கும். அதனால் வெப்பின் யூசர்ஸினை ரெஸ்ட்ரிக்ட் செய்ய வேண்டும். நான் இங்கு do not allow the web users to create reels என்று கமெண்ட் ஒன்றை கொடுக்கின்றேன். உங்களால் இந்த பிளாட்ஃபார்ம் வெப் என்றால் நேரடியாக ரிட்டர்ன் செய்ய முடியும். இந்த மெத்தடினை கண்டினியூ செய்ய வேண்டியதில்லை, நேரடியாக ரிட்டர்ன் செய்ய முடியும். இப்பொழுது அடுத்து எங்களால் ஃபயர்பேஸ் கிளவுட் ஸ்டோரேஜில் வீடியோவினை அப்லோட் செய்ய முடியுமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு சேவ் மெத்தடினை கிரியேட் கால் செய்ய முன்னர் வீடியோவினை அப்லோட் செய்ய வேண்டும் என்பது நினைவிருக்கும். அப்பொழுது உங்களால் அவைட் என்று டைப் செய்து ரீல் ஸ்டோரேஜின் அப்லோட் வீடியோ என்ற மெத்தடினை பாஸ் செய்ய முடியும். நாங்கள் இதற்கு வீடியோ ஃபைல் மற்றும் இந்த வீடியோவினை கிரியேட் செய்யும் யூசர் ஐடியினை பாஸ் செய்ய வேண்டும். இங்கு வீடியோ ஃபைல் என்றால் இஷ்யூ இல்லை, நேரடியாக பாஸ் செய்ய முடியும். இதனை நிச்சயம் நல் அல்லாத விதத்தில் குறிப்பிட வேண்டும், ஏனென்றால் இது நல்லாகும் வழி இல்லை. நான் இங்கு மேலே இது நல்லா என்று செக் செய்ய வேண்டும். அடுத்து
உங்களால் யூசர் ஐடிக்கு Firebase Auth இன்ஸ்டன்ஸின் கரண்ட் யூசர் உள்ளே இருக்கின்ற யூசர் ஐடியினை எடுக்க முடியும். இங்கு கரண்ட் யூசர் நிச்சயமாக நலபிளாக குறிப்பிட வேண்டும். எனக்கு இந்த மெத்தட்களை கிரியேட் செய்த பிறகு இதிலிருந்து URLினை எடுக்க முடியும். அதனால் நான் இதனை இந்த URLினை ஸ்டோர் செய்வேன். அதாவது எமது வீடியோ ஸ்டோர் ஆகி வீடியோ URL இப்பொழுது என்னிடம் இருக்கின்றது. நான் இப்பொழுது ரீலினை அப்லோட் செய்து URLினை எடுத்துள்ளேன். அதன் பிறகு எனக்கு இங்கு இருக்கின்ற இந்த சேவ் ரீல் என்ற மெத்தடினை கால் செய்ய வேண்டும். இந்த மெத்தடிலிருந்து எமது ரீலின் டீட்டெயில்ஸ்களை எடுத்து கிளவுட் ஃபயர் ஸ்டோரில் இந்த விடயங்களை ஸ்டோர் செய்ய வேண்டும். என்னால் சேவ் ரீல் என்ற மெத்தடினை கால் செய்ய முடியும். அதற்கு முன்னர் நான் ரீல் டீட்டெயில்ஸ்களை தயாரிக்க வேண்டும். நாங்கள் ஆரம்பத்தில் ரீல் டீட்டெயில்ஸ்களை தயாரிப்போம். கிரியேட் ரீல் டீட்டெயில்ஸ் என்று கமெண்ட் ஒன்றை கொடுப்போம். நான் இங்கு ரீல் டீட்டெயில்ஸ்களை தயாரிப்பேன். நான் இதனை மெப் ஒன்றாக தயாரிக்க வேண்டும். நாங்கள் வரிசையாக ரீல் டீட்டெயில்ஸ்களை கொடுத்து செல்வோம். நான் ரீல் சர்வீசஸினை இந்த பக்கத்திலிருந்து கொடுப்பேன். உங்களால் ரீல் டீட்டெயில்ஸில் இருக்க வேண்டியது என்ன என்று பார்க்க முடியும். உங்களுக்கு ரீல் டீட்டெயில்ஸில் கேப்ஷன், வீடியோ URL, யூசரின் விவரங்கள் போன்ற விடயங்கள் இருக்க வேண்டும் என்று தெரியும். ரீல் ஐடி தேவையில்லை. நாங்கள் ஆரம்பத்தில் கேப்ஷனினை கிரியேட் செய்வோம். என்னால் கேப்ஷன் கண்ட்ரோலரில் இருக்கின்ற டெக்ஸ்டில் இருந்து கேப்ஷனினை கிரியேட் செய்ய முடியும். அடுத்து வீடியோ URLலும் இஷ்யூ இல்லை. நாங்கள் URLினை எடுத்துள்ளோம். எங்களால் வீடியோ URLாக இதனை பாஸ் செய்ய முடியும். இதே போன்று எனக்கு இப்பொழுது இங்கு இருக்கின்ற யூசர் ஐடி, யூசர் நேம், ப்ரொஃபைல் இமேஜினை எடுக்க வேண்டும். உங்களுக்கு நாங்கள் யூசர் சர்வீஸின் உள்ளே மெத்தட் ஒன்றை கிரியேட் செய்தோம் என்பது நினைவிருக்கும். நான் யூசர் சர்வீஸிற்கு வருவேன். நான் இந்த விடயங்களை க்ளோஸ் செய்து யூசர் சர்வீஸினை தனியாக ஓப்பன் செய்து காண்பிப்பேன். நாங்கள் சர்வீசஸில் யூசர் சர்வீசஸ் ஃபைலிற்கு செல்வோம். உங்களுக்கு யூசர் சர்வீசஸாக யூசர் ஐடியினை பாஸ் செய்து யூசரின் டீட்டெயில்ஸ்களை எடுக்க மெத்தட் ஒன்றை கிரியேட் செய்தோம் என்பது நினைவிருக்கும். உங்களுக்கு கெட் யூசர் டீட்டெயில்ஸ் பை ஐடி என்ற மெத்தட் ஒன்றை கிரியேட் செய்துள்ளோம் என்பது நினைவிருக்கும். நான் யூசர் மாடல் ஒன்றை ரிட்டர்ன் செய்கின்றேன். உங்களால் யூசர் மாடல் உள்ளே இந்த அனைத்து விவரங்களையும் பார்க்க முடியும். எங்களால் இப்பொழுது கெட் யூசர் டீட்டெயில்ஸ் பை ஐடி மெத்தடினை கால் செய்ய முடியும். நான் ஆரம்பத்தில் இங்கு கெட் யூசர் டேட்டா என்று கொடுப்பேன். இங்கு நேரடியாக யூசர் மாடல் ஒன்று ரிட்டர்ன் ஆகின்றது. நான் இங்கு யூசர் டேட்டா என்று கொடுப்பேன். எங்களால் யூசர் டேட்டாக்களை கொடுக்க முடியும். யூசர் சர்வீஸில் கெட் யூசர் பை யூசர் ஐடி என்ற மெத்தட் ஒன்றை கிரியேட் செய்துள்ளோம். அதன் பிறகு உங்களால் யூசர் ஐடியினை பாஸ் செய்ய முடியும். அதற்கு உங்களால் Firebase Auth இன்ஸ்டன்ஸின் கரண்ட் யூசரின் யூசர் ஐடியினை பாஸ் செய்ய முடியும். இது நிச்சயம் அசிங்க்ரோனஸ் என்பதால் நீங்கள் இங்கு அவைட் ஆக வேண்டும். இஷ்யூ ஒன்று இருக்கின்றது. நாங்கள் என்ன இஷ்யூ என்று பார்ப்போம். நீங்கள் இங்கு யூசர் மாடல் நல்லாகலாம் என்று குறிப்பிட்டால் இஷ்யூ நீங்குகின்றது. ஏனென்றால் இங்கு கெட் யூசர் பை ஐடி என்பதிலிருந்து நலபிள் யூசர் மாடல் ஒன்றே ரிட்டர்ன் ஆகின்றது. இப்பொழுது என்னிடம் யூசர் டேட்டாக்கள் இருக்கின்றன. எனக்கு எந்த இஷ்யூவும் இல்லை. நாங்கள் இப்பொழுது மீதி விடயங்களை செய்து செல்ல முடியும். நான் மீண்டும் ரீல் சர்வீஸின் பக்கத்திலிருந்து கொடுப்பேன். அப்பொழுது எமக்கு தவறும் வாய்ப்பு மிகவும் குறைவாகும். நான் ரீல் சர்வீஸில் வீடியோ URLினை கொடுத்தேன். எனக்கு இப்பொழுது யூசர் ஐடி தேவையாகும். என்னால் யூசர் ஐடியாக யூசர் ஐடியில் இருக்கின்ற யூசரின் ஐடியினை எடுக்க முடியும். இங்கு யூசர் ஐடி நல்லாகலாம் என்றுதான் இருக்கின்றது. அதனால் நான் யூசர் ஐடி நல்லானால் எம்டி ஸ்ட்ரிங்கினை அசைன் செய்ய சொல்லலாம். இஷ்யூ ஒன்று வருகின்றது. நாங்கள் பார்ப்போம் இஷ்யூ என்னவென்று. நாங்கள் இதனை நன்னலபிளாக குறிப்பிடுவோம். அடுத்து எனக்கு யூசர் நேமினை எடுக்க முடியும். நான் இதிலிருந்தே காப்பி ஒன்றை எடுப்பேன். நேம் என்ற ப்ராப்பர்ட்டி உள்ளே நேமினை எடுக்க முடியும். நாங்கள் பார்ப்போம் இங்கு இருக்கின்ற இஷ்யூ என்ன என்று. யூசர் ஐடி யூசர் மாடலின் இனிஷியலி டிஃபைன் ஆகவில்லை என்பதால் இருக்கலாம். அதனால்
என்னால் நேரடியாக யூசர் ஐடியாக இங்கு இந்த Firebase auth இன்ஸ்டன்ஸிலிருந்து இருக்கின்ற யூசர் ஐடியினை எடுக்க முடியும். அதனால் நான் இங்கு இந்த யூசர் ஐடியினை இதிலிருந்து ரீப்ளேஸ் செய்வேன். அடுத்து யூசரின் ப்ரொஃபைல் இமேஜினை எடுக்க வேண்டும். உங்களால் ப்ரொஃபைல் இமேஜினை யூசர் ஐடியிலிருந்து எடுக்க முடியும். இந்த விடயங்கள் தான் பேசிக்கலி எங்களுக்கு தேவையானவை. அடுத்து என்னால் ரீல் சர்வீஸில் இருக்கின்ற ரீல் என்ற மெத்தடினை கால் செய்ய முடியும். இதற்கு நான் ரீல் டீட்டெயில்ஸ் என்றதை பாஸ் செய்ய வேண்டும். நான் இங்கு ரீல் டீட்டெயில்ஸ் என்பதன் எழுத்துக்கள் தவறாகத்தான் டைப் செய்துள்ளேன். நான் இதனை சரியாக கொடுக்கின்றேன். நான் இப்பொழுது ரீல் டீட்டெயில்ஸினை பாஸ் செய்த பிறகு நிச்சயம் யூசர் சேவ் ஆக வேண்டும். எமக்கு யூசர் சேவ் ஆன பிறகு இஷ்யூ இல்லை. எமக்கு ரீல் சேவ் ஆன பிறகு முடியும். இங்கே ஓப்பன் செய்த மோடினை க்ளோஸ் செய்ய முடியும். நேவிகேட்டரில் இருந்து பாப் ஆனால் ஓகே, நாங்கள் அதனையும் கொடுக்கின்றோம். க்ளோஸ் த மாடல் என்று கமெண்ட் ஒன்றை கொடுக்கிறோம். உங்களால் navigator.off என்று டைப் செய்து கண்டெக்ஸ்டினை எடுக்க முடியும். உங்களால் கண்டெக்ஸ்டிலிருந்து பாப் ஆக முடியும். நான் இங்கே யூசருக்கு ஸ்நாக் பார் ஒன்றினை காண்பிக்கின்றேன். நாங்கள் யூட்டில் ஃபங்க்ஷன்ஸில் ஸ்நாக் பார் டிஃபைன் செய்தோம். நான் இதற்கு கண்டெக்ஸ்டினை பாஸ் செய்ய வேண்டும். அடுத்து நாங்கள் மெசேஜாக ரீல் அப்லோடட் என்று கொடுக்கின்றோம். நான் இங்கே இந்த ரீல் அப்லோடட் என்ற மெசேஜ் காண்பித்த பிறகு மாடலினை க்ளோஸ் செய்கின்றேன். இப்பொழுது எங்களுக்கு எரர் வந்தால் இவ்வாறு ஸ்நாக் பாரில் ஃபெயில் டு அப்லோட் ரீல்ஸ் என்று காண்பிக்கின்றோம். நாங்கள் இப்பொழுது வேலைகளை சரியாக செய்திருந்தால் எமக்கு தேவையானது நடைபெற வேண்டும். ஃபைனலி நாங்கள் இங்கே இருக்கின்ற இஸ் லோடிங் என்ற வேரியபிளினை ஃபால்ஸாக கொடுக்க வேண்டும். அதனால் என்னால் ஃபைனலி பிளாக் எடுக்க முடியும். என்னால் செட் ஸ்டேட் செய்து லோடிங் ஸ்டேட்டினை ஃபால்ஸாக கொடுக்க முடியும். நாங்கள் இப்பொழுது மேலே வந்து இந்த மெத்தடினை கால் செய்கின்றோம். நான் இங்கே இந்த டுடூவினை ரிமூவ் செய்கின்றேன். எனக்கு இப்பொழுது இந்த டுடூ தேவையில்லை. நாங்கள் இங்கே சப்மிட் ரீல் என்ற மெத்தடினை கால் செய்கின்றோம். அதே போன்று இங்கே அப்லோட் ரீல் என்பதை மாற்ற வேண்டும். அதாவது உங்களுக்கு இங்கே இந்த பட்டனினை அப்லோட் ரீல் என்று கிளிக் செய்த பிறகு ரீல் அப்லோட் ஆகும் வரை அப்லோடிங் என்று காண்பிக்க வேண்டும் என்று தெரியும். இங்கே வெப் சப்போர்ட், அதாவது வெப்பிற்கு சப்போர்ட் இல்லை என்று காண்பிக்க வேண்டும். அதற்கு உங்களால் நீங்கள் வெப்பில் இருக்கின்றீர்களா என்று பார்க்க முடியும். வெப்பில் என்றால் என்னால் நேரடியாக வெப்பிற்கு சப்போர்ட் இல்லை என்று கூற முடியும். அடுத்து நீங்கள் இது லோடிங் ஸ்டேட்டில் இருக்கின்றதா என்று பார்க்க வேண்டும். இஸ் லோடிங் ட்ரூ என்றால் அதாவது எமது வீடியோ அப்லோட் ஆகும் வரை இருக்கின்றது. அப்பொழுது நான் அப்லோடிங் என்று காண்பிக்கின்றேன். இஸ் லோடிங் ஃபால்ஸ் என்றால் அதாவது இப்பொழுது எதுவும் அப்லோட் ஆகவில்லை. அப்பொழுது எங்களால் அப்லோட் செய்ய முடியும். அதனால் இவ்வாறு அப்லோட் ரீல் என்று காண்பிக்கின்றேன். இது மிகவும் கடினமான விடயமில்லை. உங்களால் இப்பொழுது இங்கே அப்லோட் ரீல் என்று காண்பிக்கின்றதை பார்க்க முடியும். நாங்கள் இப்பொழுது தயாரித்த விடயங்கள் வேலை செய்கின்றதா என்று பார்ப்போம். நான் இவ்வாறு ரீலை அப்லோட் செய்கின்றேன். நான் டீபக் கன்சோலினை சைடிலிருந்து காண்பிக்கின்றேன். நான் ஆரம்பத்தில் வீடியோ ஒன்றினை செலக்ட் செய்கின்றேன். நான் ஆரம்பத்தில் சிறிய வீடியோவினை செலக்ட் செய்கின்றேன். உங்களுக்கு இந்த வீடியோவில் 866 KB இருக்கின்றது தெரியும். நான் இதனை செலக்ட் செய்த பிறகு பாத் டிஸ்பிளே ஆகின்றது. அதாவது வீடியோ ஒன்று செலக்ட் ஆகிவிட்டது. நான் இப்பொழுது டெஸ்ட் என்று கேப்ஷன் ஒன்றை கொடுக்கின்றேன். அடுத்து நான் அப்லோட் என்பதை கிளிக் செய்கின்றேன். உங்களுக்கு அப்லோடிங்காக மாறுகின்றது தெரியும். நாங்கள் இஷ்யூ வருகின்றதா என்று பார்ப்போம். உங்களுக்கு ரீல் அப்லோடர் என்று டிஸ்பிளே ஆகின்றது தெரியும். மேலும் என்னை நேவிகேட் செய்கின்றது. அதாவது மாடல் க்ளோஸ் ஆகிவிட்டது. அந்த வேலைகள் ஓகே. நாங்கள் இப்பொழுது எங்களுக்கு மெசேஜ் வந்ததா என்று பார்ப்போம். உங்களுக்கு நாங்கள் ரீல் ஸ்டோர் என்று மெசேஜ் கொடுத்திருந்தோம் என்பது நினைவில் இருக்கும். நாங்கள் அந்த மெசேஜ் வந்துள்ளதா என்று பார்ப்போம். உங்களுக்கு இங்கே ரீல் ஸ்டோர்ட் என்ற மெசேஜ் வந்துள்ளது தெரியும். நாங்கள் ஃபயர் ஸ்டோரினை ரீஸ்டார்ட் செய்து ரீஃப்ரெஷ் செய்தால் இதனை கன்ஃபார்ம் செய்ய முடியும். உங்களுக்கு ரீல்ஸ் என்று புதிய கலெக்ஷன் ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ளது தெரியும். மேலும் டீட்டெயில்ஸும் ஸ்டோர் ஆகியுள்ளன. உங்களுக்கு கேப்ஷன் டெஸ்டாக கொடுக்கப்பட்டுள்ளது தெரியும். மேலும்
பப்ளிஷ்ட் டேட், ப்ரொஃபைல் இமேஜ் இருக்கின்றன. ரீல் ஐடி டாக்குமெண்ட் ஐடியாக அப்லோட் ஆகியுள்ளது. அடுத்து யூசர் ஐடி, யூசர் நேம், வீடியோ யூஆர்எல் வருகின்றன. அதாவது உண்மையில் கிளவுட் ஸ்டோரேஜில் ரீல்ஸ் தயாரிக்கப்பட்டிருக்க வேண்டும். உங்களுக்கு ரீல்ஸ் என்ற செக்ஷன் இருக்கின்றது தெரியும். அதன் பிறகு யூசர் ஐடியின் கீழ் MP4 ஸ்டோர் ஆகியுள்ளது. அதன் பிறகு எங்களுக்கு இதன் URL பாஸ் ஆகியுள்ளது. நாங்கள் இந்த வீடியோ URL-இனை காப்பி செய்து இதனை தேவையான இடத்தில் ப்ளே செய்ய முடியும். நாங்கள் இங்கே வீடியோ URL-இனை பேஸ்ட் செய்தால் தயாரித்த வீடியோவினை பார்க்க முடியும். எனக்கு இப்பொழுது இவ்வாறு வெப்பில் அல்ல ப்ளே செய்ய வேண்டும். நாங்கள் இதற்கு ப்ரொஃபைல் இமேஜ் கொடுத்து இந்த UI-இனை மாற்றுவோம். நான் இங்கே கேப்ஷன் மாத்திரம் கொடுத்தேன். மேலும் நாங்கள் இங்கே இந்த கண்ட்ரோலர்ஸினையும் மாற்றுவோம். நாங்கள் இப்போது எம்மிடம் இருக்கின்ற வீடியோவினை அப்லோட் செய்து கிளவுட் ஸ்டோரேஜில் ஸ்டோர் செய்வது மற்றும் அந்த ரெஃபரன்ஸினை எடுத்து அந்த வீடியோவுடன் அந்த வீடியோ தயாரித்தவரின் விவரங்கள், கேப்ஷன், இமேஜ், வீடியோ URL-இனை எடுத்து அந்த டேட்டாவினை கலெக்ஷனில் ரீல்ஸ் என்ற கலெக்ஷனினை தயாரித்து கலெக்ஷனில் டாக்குமெண்ட்டாக ஸ்டோர் செய்வது எவ்வாறு என்று பார்த்தோம். இந்த செக்ஷன் மிகவும் ஸ்பெஷலான ஒரு செக்ஷன் ஆகும். நாங்கள் முன்னர் வீடியோ போன்ற ஒன்றை அப்லோட் செய்வது எவ்வாறு என்று பார்க்கவில்லை. நீங்கள் வெற்றிகரமாக இந்த வேலைகளையும் செய்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றோம். உங்களுக்கு இஷ்யூ வந்தால் உங்களால் கீழே இருக்கின்ற டிஸ்கிரிப்ஷனில் GitHub ரெபோசிட்டரியின் லிங்கை கண்டுபிடித்து கோடிற்கு ஆக்சஸ் செய்ய முடியும். உங்களால் அதனை ரெஃபர் செய்தும் ஃபிக்ஸ் செய்ய முடியாத இஷ்யூ இருந்தால் நிச்சயமாக கமெண்ட் செக்ஷனில் கொடுங்கள். அப்பொழுது எம்மால் அந்த விடயங்களை டிஸ்கஸ் செய்து செல்ல முடியும். நாங்கள் இப்பொழுது எமது வீடியோவினை டேட்டாபேஸில் ஸ்டோர் செய்கின்றோம். எனக்கு இப்பொழுது வீடியோவினை எடுத்து எமது ரீல் ஸ்க்ரீனில் சிறந்த UI-யுடன் ரீலாக யூசருக்கு டிஸ்பிளே செய்ய அங்கே நாம் வீடியோ பிளேயரினை செட்டப் செய்ய வேண்டும். நாங்கள் அடுத்த பாட்டில் அந்த விடயங்களை எவ்வாறு செய்வது என்று பார்ப்போம்.